ஹிந்தி வித் ஜோதி சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். திவாலி எல்லாம் உங்களுக்கு நல்லா போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிளாஸில் அடுத்த டாப்பிக்கு நம்ம போகலான்னு இருக்கேன். ஸ்போக்கன் ஹிந்தி டெய்லி இட்ஸ் அ ஜேர்னி. இது டெய்லி நம்ம கற்றுக்கிட்டே போக 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 நீங்கள் வந்து லாங்குவேஜ் கமாண்ட் உங்களுக்கு நல்லபடியாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அது சரளமாகவும் ஆயிரும். இட் வில் பிகம் அ பார்ட் ஆஃப் யர் லைஃப். ஓகேங்களா? ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் வித் அவர் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ். कौन आ रहा है? कौन आ रहा है? இப்போ திடீர்னு நீங்கள் வீடெல்லாம் நல்லா நீட் பண்ணி நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி உங்களுடைய வீட்டில் புது சோஃபா கவர் புது பெட்ஷீட் எல்லாமே மாற்றுறீங்கன்னா அப்போ என்ன செய்வாங்க? பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்பாங்க, யார் வரப்போகிறா வீட்டுக்கு? ஸோ அந்த டைமில் कौन आ रहा है? ஸோ who is coming? இப்போது நம்ம கிளம்பி எங்கேயாவது வெளியில் போகிறோம். அப்போ யாராவது பக்கத்தில் உள்ளவங்க படோசி தட் இஸ் நெய்பர்ஸ் என்ன கேட்பாங்க? தும் கஹா ஜா ரஹே ஹோ? தட் இஸ் வேர் ஆர் யூ கோயிங்? எங்கே போகிறீங்க? ஓகேங்களா? இப்போ மேங்கோ டைமில் வந்து மேங்கோ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த மாங்காய் எப்படி இருக்குது, அல்லனா இந்த மாம்பழம் எப்படி இருக்குது? ஸோ அதுக்கு வந்து ஆம் கேசா ஹே, ஹவ் இஸ் தி மேங்கோ? மாம்பழம் எப்படி இருக்குது? ஆம் கித்னே கா ஹே? ஆனால் அதே மேங்கோ வந்து அதே மாம்பழம் உங்களுக்கு விலை தெரிஞ்சுக்கணும்னா அப்போ என்ன கேட்போம் நம்ம வெண்டர்கிட்ட? ஹவு மச் இஸ் தி மேங்கோ? ரேட் எவ்வளோ? இந்த மாம்பழம் எவ்வளோ ரேட்டு? ஸோ ஆம் கித்னே கா ஹே. ஓகேங்களா? when you asking about the rate கித்னே கா ஹே, இந்த ஆம்க்கு பதிலாக நீங்கள் டமாட்டர் கித்னே கா ஹே, பிண்டி கித்னே கா ஹே, எதுனாலுமே நீங்கள் போட்டு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆம் மீட்டா ஹே னா மாம்பழம் நல்ல இனிப்பாக இருக்குது. ஆம் மீட்டா ஹே, மீட்டாங்கிறது ஸ்வீட்னஸை குறிக்குது. ஓகேங்களா? ஆம் பஹுத் மீட்டா ஹே, ஆம் பஹுத் மீட்டானா இட் இஸ் அ சூப்பர்லேட்டிவ் டிகிரி. தட் இஸ் அந்த இனிப்பை இன்னும் அதிகப்படுத்துறது. இனிப்பே உங்களுக்கு இனிப்பு தான், ஆனால் நல்ல இனிப்பாக இருக்குன்னு சொல்லும்போது பஹுத் மீட்டா ஹே, அதிக இனிப்பாக இருக்குது. மேங்கோ இஸ் வெரி ஸ்வீட். ஆம் கட்டா ஹே, எப்போவுமே ஒரு விஷயம் நல்லதாக இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டும் ஒன்று இருக்கும் இல்லையா? அதை மாதிரி கட்டா இஸ் புளிப்பு, சார். ஸோ மேங்கோ இஸ் சார், அல்லனா மாம்பழம் ரொம்ப புளிக்குது. ஆம் கட்டா ஹே. இப்போது மாம்பழத்தை பற்றி நம்ம பேசும்போது அது ஒரு ரா தன்மையில், தட் இஸ் அது பழுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ்லேயும் நம்ம அதை சமைப்போம். அதே பழுத்த அப்புறம் நம்ம பழமாக சாப்பிட்றோம். கரெக்டாக? அப்போ மாங்காவை போய் நீங்கள் வாங்குறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து எப்படி கேட்பீங்கன்னா கச்சா ஆம். கச்சா ஆம்னா ரா மேங்கோ, பழுக்காத மாங்காய், தட் இஸ் பழுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் கச்சா ஆம். பக்கா ஆம்னா பழுத்தது, பழுத்த மாங்காவை நம்ம பக்கா ஆம்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஆம் ஃபலோं का ராஜா है. ஃபல்னா ஃப்ரூட். ஓகேங்களா? ஃபலோனா ஃப்ரூட்ஸ். ஸோ மேங்கோ இஸ் தி கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது நயா. நயானா புதுசு, புதுசாக ஒரு திங், அது பேர் நயா. புராணானா ஓல்டு, பழைய பொருள் பேர் ஓல்டு. யஹ மேரா நயா பைக் ஹே அப்படின்னா இது என்னுடைய புது பைக். ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்கள் நிறைய விஷயங்களை போட்டுக்கலாம். ஏ மேரா நயா கர் ஹே, அல்லனா ஏ மேரா நயா கிதாப் ஹே. ஸோ எதுனாலுமே நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் இடத்துல நீங்கள் போட்டு நீங்கள் பழகிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை நியூ பைக். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். யஹ மேரா நயா கர் ஹே, இது என்னுடைய புது வீடு. ஓகேங்களா? நயா கர் ஹே. அதே நியூக்கு ஆப்போசிட் வந்து புராணா. புராணானா ஓல்டு. யஹ ஹமாரா புராணா மகான் ஹே, அப்போ இது எங்களுடைய பழைய வீடு. ஹமாரான்னு சொல்லும்போது எங்களுடைய, மேரானா என்னுடைய, ஹமாரானா எங்களுடைய, புராணானா பழைய, மகான்னா ஹவுஸ். ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இடத்துல மகான் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல கர் சொல்லியிருக்கேன். ஆனால் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். கருங்கிறது எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற ஒரு வீடு பேர் நம்ம கர்னு சொல்கிறோம். ஆனால் மக்கான்கிறது ஜஸ்ட் அ பில்டிங், ஒரு பில்டிங் நம்மளுடைய வீடு தான், அதில் நம்ம வசிக்கலை, அது இட்ஸ் ஜஸ்ட் ஆர் ஹவுஸ்.
அப்போ அந்த இடத்துல நீங்கள் மக்கான் யூஸ் பண்ணணும். நம்ம சேர்ந்து வாழும்போது கர்னு சொல்கிறோம். அது ஜஸ்ட் அ பில்டிங், இட் இஸ் அன் அசெட். அது என்னுடைய வீடுன்னு சொல்லும்போது மக்கான். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மேரானா என்னுடையது, ஹமாரானா எங்களுடைய, நயானா புதுசு, புராணானா பழசு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ ஓல்ட் ஹவுஸ். ஆப்போசிட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆப்போசிட்ஸில் வந்து ரோனா, ரோனானா அழுகிறது, ஹஸ்னானா சிரிக்கிறது. when you cry it is called rona, when you laugh it's called hasna. acha, achana good, burana bad. ஓகேங்களா? பிரசன்சா, பிரசன்சானா ஒருத்தர் நம்மளை praise பண்ணும்போது that is called பிரசன்சா. when someone is insulting us it is called ninda. நிந்தா. ஒருத்தர் நம்மளை புகழும் போது அது பிரசன்சா, நம்மளை ஹர்ட் பண்ணும்போது அது நிந்தா. டண்ட், டண்ட்னா when you punish, டண்ட்னா ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறது பேர் தண்ட். ஷமா, ஷமானா forgive, அவங்கள மன்னிக்கிறது பேர் ஷமா. சம்பவ், சம்பவ்னா possible, it is possible, everything is possible by a human who wants to do certain things. அது வந்து சம்பவ். அசம்பவ்னா which is next to which is not possible, it is impossible. ஓகேங்களா? அசம்பவ். ஸோ நடக்கவே முடியாத விஷயத்தை அசம்பவ்னு சொல்கிறோம். ஸ்வர்க், ஸ்வர்க்னா ஹெவன். ஓகேங்களா? நரக்னா ஹெல். ஸ்வர்க்கம், நரகம். பியார், பியார்னா லவ், அன்பு. கிருணானா ஹேட், ஒருத்தரை நம்ம ஹேட் பண்ணும்போது கிருணா. சுக்னா ஹாப்பி, ஹாப்பினஸ். துக்னா சேட். ஓகேங்களா? கோமல், கோமல்னா சாஃப்ட், ரொம்ப மென்மையான ஒரு விஷயம், தட் இஸ் சாஃப்ட். அப்போது ஜென்ரலி சின்ன பிள்ளைங்களுடைய ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? बच्चों का त्वचा बहुत कोमल है, सो कोमल. कठोर ना हार्ड, उसका हृदय बहुत कठोर है அப்படின்னா his heart is very hard, so கட்டோர், hard. ஆனா, ஆனானா இது நிறைய தடவை நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனானா கம், ஜானானா கோ. ஜெயனா விக்ட்ரி, ஒரு ஜெயம் கிடைக்கிறது. பராஜய், பராஜய்னா டிஃபீட், when you are defeated, டிஃபீட் பேர் பராஜய். சஃபேத்னா ஒயிட், காலானா பிளாக். வீர்னா காயர், வீர்னா கரேஜியஸ், காயர்னா கவர்ட். இதில் தெரியாமல் ஹிந்தியில் எழுதிட்டேன். காயர், KAYAR, காயர்னா கவர்ட். ஓகேங்களா? கோலத்தனம், கோலை. ஜமீன்னா பூமி, ஆஸ்மான்னா வானம். ஸோ இன்றைக்குள்ள கிளாஸில் உங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட் சொல்லி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஸ்போக்கன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்போசிட்ஸை நீங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பேசி பேசி பழகி பாருங்கள். அந்த ப்ரனன்சியேஷனை நீங்களும் கூட கூட நீங்கள் ஸ்பெல் பண்ணி பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் அ கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ். ஸோ அடுத்தடுத்து நம்ம லெட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது, தட் இஸ் அந்த வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இதே வேர்ட்ஸை நம்ம புட் பண்ணி பேசும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஃபெமிலியராக இருக்கும். நான் ஏன் இந்த மாதிரி குட்டி எக்ஸசைஸும் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, அந்த ஃபெமிலியாரிட்டி வித் தி லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். டு மாஸ்டர் அ லாங்குவேஜ் யூ நீட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி practice. So I hope you all practice this regularly. Thank you.